Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 5.2வும் 5.3யும் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 5.2ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கார்ட்டீசியன் பிளேனில் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கார்ட்டீசியன் பிளேன்னுட்டு எதை சொல்கிறாங்கன்னா, இந்த கிராஃப் ஷீட்டை தான் வந்து கார்ட்டீசியன் பிளேன் சொல்கிறாங்க. கார்ட்டீசியன் பிளேன் இல்லைனா கோஆர்டினேட் பிளேன்னும் இந்த கிராஃப் ஷீட்டை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் பிளாட் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு என்னென்னா 2,4 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் வந்து 4 இருக்கணும். அப்படின்னா 2,4ங்கிறது 2 இங்கே இருக்குது, 4 வந்து எனக்கு இருக்குது. ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த பாயிண்ட்டு தான். இதை வந்து நான் கொஞ்சம் சர்க்கிள் பண்ணிட்டு இதை வந்து நான் 2,4ன்னு எழுதிக்கிறேன். இதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ 2,4ன்னுட்டு நான் எழுதியிருக்கேன். அடுத்து பிங்கிற பாயிண்ட் வந்து -3,5 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ், ஆனால் இந்த பக்கம் பார்க்குறேன் -3,5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு 5 வரும். அப்படின்னா அது பாசிட்டிவ், ஆனால் இங்கே 5 இருக்குது, எனக்கு -3 இங்கே இருக்குது. அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பிளாட் ஆகும். இந்த பாயிண்ட்டை வந்து நான் பி -3,5ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். அடுத்தது சிங்கிற பாயிண்ட் வந்து -4,-5 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறது இந்த தான். அப்படின்னா இங்கே எனக்கு -4 இங்கே இருக்குது, -5 வந்து இங்கே இருக்குது. ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடம் வந்து இங்கே தான். இதை சி -4,-5ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். அடுத்தது டிங்கிற பாயிண்ட் வந்து என்னென்னா 4,-2 இருக்குது. 4,-2ங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எனக்கு பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸில் வந்து நெகட்டிவ். 4 இங்கே இருக்குது, -2 வந்து இங்கே இருக்குது. ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடம் வந்து இங்கே. அதனால் இதை நான் டி -4 +4,-2ன்னுட்டு நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட், அதாவது கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இங்கே பிளாட் பண்ணிட்டேன். பிளாட் பண்ணது எல்லாத்தையுமே நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இங்கே ட்ரா பண்ணிட்டேன், லைனாக ட்ரா பண்ணிட்டேன். இங்கே நான் டாட்டர் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். டாட்டர் லைன்ஸ் தான் பண்ணணும் கிடையாது, நான் வந்து கொஞ்சம் அழகாக பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே டாட்டர் லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். நீட்டாக இருக்கணும்னா வந்து ஒரு லைனே வந்து நீங்கள் வரையலாம், எப்படினாலுமே பண்ணலாம். ஆனால் நான் இங்கே வந்து ஃபுல்லாமே பென் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் பென் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பென்சில் யூஸ் பண்ணுறப்ப வந்து வீடியோவில் வந்து திக்காக தெரியாது, பென் யூஸ் பண்ணால் தான் திக்காக தெரியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கிராஃப் ஷீட்ஸில் வந்து எப்போவுமே வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணணும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, எப்போவுமே பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.3. எக்ஸாம்பிள் 5.3ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கார்ட்டீசியன் பிளேனில் வந்து பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. கார்ட்டீசியன் பிளேங்கிறப்ப இந்த கிராஃப் ஷீட்டை தான் வந்து கார்ட்டீசியன் பிளேன் சொல்கிறாங்க. இதில் வந்து பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பாயிண்ட்டை பிளாட் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷேப் வந்து இல்லைன்னா ஒரு டயக்ராம் வந்து கிடைக்கும். அந்த டயக்ராமை பற்றி உங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2,2 கொடுத்துருக்காங்க. 2ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் இங்கேயும் 2 தான் இருக்குது. அதனால் இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து லை ஆகும். அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே ஒய் ஆக்சிஸில் 2 இருக்குது. இதை நான் பிளாட் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ஜாயின் ஆகும். இதை வந்து நான் ஏ 2,2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது பிங்கிற பாயிண்ட் வந்து -2,2 கொடுத்துருக்காங்க. -2ங்கிறப்ப எனக்கு அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் 2ங்கிறப்ப இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகும். இங்கே -2 இருக்குது, +2 இங்கே இருக்குது. அப்படின்னா இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணுற இடத்துல நான் பாயிண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது -2,2 இது பின்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கொஷினில் பி கொடுத்துருக்காங்க, கொடுக்கலனாலும் நம்மளாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து சிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு -2,-1 இருக்குது. ரெண்டுமே நெகட்டிவ். அப்படின்னா அது எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்படின்னா எனக்கு -2,-1ங்கிறது எனக்கு இங்கே பிளாட் ஆகும். அது வந்து சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா -2,-1. அடுத்தது டிங்கிற பாயிண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,-1 கொடுத்துருக்காங்க. 2ங்கிறது எனக்கு பாசிட்டிவ், -1ங்கிறது நெகட்டிவ். அப்படின்னா எனக்கு அது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் லை ஆகும். அப்படின்னா எனக்கு இங்கே டி 2,-1ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறப்ப வந்து இது எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணுது. என்ன ஷேப்பு இல்லைனா என்ன டயக்ராம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோங்க, என்ன டயக்ராம் வந்து அதை ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்குதுங்கிறதான் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஷேப் கிடைக்குதுன்னா எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்குது. அதனால் த ஷேப் இஸ் ரெக்டாங்கிள்னுட்டு நான் எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.